வெல்கம் டு ஐலண்ட் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் சுந்தரகாண்டம் பாகம் 4. ஜானகியை கண்ட மகிழ்ச்சியுடன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சீதையின் முன் கைகூப்பி வணங்கி நின்றார் ஹனுமன். தாயே, தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்லுவீர். ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாக தூக்கி கொண்டு வரப்பட்ட சீதாதேவியா தாங்கள்? ராமச்சந்திரனின் மனைவியா தாங்கள் என்று அவளை பார்த்து ஹனுமான் தன்னுடைய மதுரஸ்வரத்தில் வணங்கி கேட்டார். சீதை பரவசமடைந்து, அப்பனே, நான் தான் சீதா, விதேகராஜனுடைய புத்திரி, ராமச்சந்திரனுடைய மனைவி. 12 வருஷ காலம் சகல சுகங்களையும் அவனுடன் அயோத்தியில் அனுபவித்து 13ஆம் வருஷம் சக்கரவர்த்தியானவர் அவருடைய மூத்த குமாரனாகிய என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். பின்பு தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக என் ராமன் கானகம் ஏகினார். அவருடன் நானும் கானகம் வந்து இன்று ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இங்கு இருக்கிறேன் என்றாள் சீதை. ராவணன் எனக்கு 2 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அது முடிந்தவுடன் என் உயிரை நீப்பேன் என்றாள். துக்கத்தில் மூழ்கி இப்படி பேசிய சீதைக்கு ஹனுமான் ஆறுதல் மொழிகளை சொன்னார். வைதேகி, உத்தமர்களுக்குள் உத்தமன், வீரர்களுக்குள் வீரன் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் உனக்கு நல்ல செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவன் அன்புக்கு பாத்திரமான தம்பி உன்னுடைய நிலையை நினைத்து நினைத்து இடைவிடாது துயரப்பட்டு கொண்டிருக்கும் லக்ஷ்மணனும் தன்னுடைய வணக்கத்தை சொல்லச் சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறான். ராம லக்ஷ்மணனுடைய பெயர்களையும் அவர்கள் சொல்லி அனுப்பிய நற்செய்தியும் கேட்ட சீதையின் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிற்று. ஆகா, என்ன சந்தோஷம் அடைந்தேன் என்று குதூகலித்தாள். சீதை திடீரென்று பயந்து போனாள். தன் பக்கத்தில் நிற்கும் ஹனுமனை பார்த்து அவளுக்கு சிறிது சந்தேகம் உண்டாயிற்று. ஐயோ, நான் ஏமாந்தேன். நீ ராவணனே, முன்பு சந்நியாசி போல் வேஷம் பூண்டு வந்து என்னை வஞ்சித்தாய். இப்பொழுது மற்றொரு வேஷம் பூண்டு வந்து ஏதேதோ பேசுகிறார். இதுவெல்லாம் உனக்கு நன்மையல்ல. இப்படி என்னை வருத்தாதே ராவணா. துக்கத்தில் மூழ்கியிருக்கும் என்னை தொந்தரவு செய்யாதே, விலகிப்போ என்றாள் ஜானகி. பிறகு மறுபடியும் யோசிக்கலானாள். இல்லை இல்லை, இவனை பார்த்தால் எனக்கு அடக்க முடியாத அன்பும் நம்பிக்கையும் உள்ளத்தில் உண்டாகுகின்றன. இவன் பகைவனாக இருக்க முடியாது. இவனை நான் சந்தேகித்தல் தகாது என்று யோசித்து, வானரமே, உண்மையில் நீ ராமனிடத்திலிருந்து வந்த தூதனா? நீ ராமனை பற்றி சொல்லுவாய், நான் உள்ளம் குளிர கேட்கிறேன் என்றார். சீதையின் சந்தேகத்தையும் துக்கத்தையும் போக்க எண்ணிய ஹனுமான் அவனுக்கும் ராமனுக்கும் நடுவில் ஏற்பட்ட நட்பையும் சுக்ரீவனிடத்தில் ஏற்பட்ட நட்பையும் எடுத்துரைத்தார். அவர்கள் சந்தித்த கதையை விரிவாக சீதையிடத்திலே கூறினார். சீதையை தேடி தாங்கள் வந்த கதையையும் அவளிடத்தில் கூறினார். இதையெல்லாம் கேட்ட சீதை சிறிது நம்பிக்கையுடன் கண்களில் நீர் மல்க அவரை பார்த்து, ராமன் எனக்காக ஏதேனும் தூது சொன்னாரோ என்று கேட்டார். உடனே தன்னுடைய மடியில் பத்திரமாக வைத்திருந்த ராமன் கொடுத்த மோதிரத்தை எடுத்து அவளிடத்தில் கொடுத்தார் ஹனுமார். சீதை மோதிரத்தை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு ஆனந்த பரவசமானாள். இது ராவணன் மோசமோ அரக்கர் மாயமோ என்ற பீதி முற்றிலும் ஒழிந்து ஹனுமானிடத்தில் பூரண நம்பிக்கையும் அளவு கடந்த பிரியமும் அடைந்தாள்.
மோதிரத்தை வாங்கி கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள் சீதை. ஹனுமான் சீதையினிடத்தில், தாங்கள் சிறிதும் பயப்பட வேண்டாம், நான் உடனே சென்று ராமனிடத்தில் இங்கு நடந்தவையெல்லாம் சொல்லுவேன். நாங்கள் படையெடுத்து வந்து உங்களை மீட்டுச் செல்வோம். அதுவரைக்கும் தாங்கள் தைரியத்தை விடாமல் துக்கப்படாமல் தைரியமாக இருங்கள் என்றார். சீதை தன் துக்கத்தையும் மறந்து ராமனை பற்றி நினைக்கலானாள். நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. அவர் என்னை மறந்து விடவில்லை என்கிற வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆனால் அவர் என்னை நினைத்து வருத்தமடைகிறார் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இப்படி சீதையின் கண்களில் நீர் ததும்ப பேசிக்கொண்டே போனான். சீதையின் துயரத்தை பார்த்த ஹனுமான் பொறுக்க முடியாமல், தாயே, உடனே போய் சொல்லி ராகவனை அழைத்து வருவேன். பெரும் சேனையுடன் வந்து லங்கையில் இறங்குவோம். கவலைப்படாதீர்கள். உமக்கு இஷ்டமாயின் சொல்லுங்கள். இப்பொழுதே என் முதுகில் ஏறி உட்காருங்கள். நானே உம்மை தூக்கி கொண்டு கடலை தாண்டி போய் ராமனிடம் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னான். உடனே சீதை, மாருதியே, உன் சக்தியை நான் உணர்ந்தேன். ஆயினும் நீ என்னை எடுத்து போவது உசிதமல்ல. வழியில் அரக்கர்கள் உன்னை தடுத்து யுத்தத்திற்கு இழுப்பார்கள். உன்மேல் பாய்வார்கள். ஆயுதங்களில் வீசி எறிவார்கள். நீ என்னை காக்க வேண்டி வரும். கவலைப்படுவாய். யுத்தத்தில் உன் புத்தியை செலுத்துவது கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு பலவானாயினும் யுத்தத்தில் வெற்றி என்பது நிச்சயமான விஷயமல்ல. உனக்கு அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன? உன்மேல் அரக்கர்கள் பாய்ந்ததும் ஆயுதங்கள் வீசியும் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் தைரியமாய் உன் முதுகின் மேல் உட்கார்ந்து கொண்டு வர முடியுமா? அப்படியே எல்லாவற்றையும் நீ சரியாக செய்தாலும் அது என் ராகவனுடைய வில்லுக்கு இழுக்கல்லவா? அவனே வந்து என்னை சிறை மீட்டு ராவணனை அழித்து என்னை மீட்டு கொண்டு சென்றால்தான் அவனுடைய புகழுக்கும் என்னுடைய மாண்புக்கும் சரியாக இருக்கும். இதை நீ சென்று ராகவனிடம் எடுத்துச் சொல். அவனே வந்து என்னை மீட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று மனமுருக ஹனுமனிடம் கூறினாள் சீதை. பிறகு, அப்பனே, இதோ என் விவாக காலத்தில் என் தாய் கொடுத்த தசரத மகாராஜன் என் தலையில் சூட்டிய சூடாமணி, இதை என் நாதனிடம் அடையாளமாக தருவாய் என்று தன் ஆடை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த அந்த தெய்வீக ஆபரணத்தை எடுத்து மாருதியிடம் தந்தாள். விவாக காலத்தில் தாயிடம் பெற்றதும் தசரத மகாராஜன் கையால் சூட்டப்பட்டதுமான அந்த ஆபரணத்தை சீதை மதிப்பாக வைத்திருந்து அதை ராமனிடம் கொடுப்பதற்காக ஹனுமனிடம் ஒப்படைத்தாள். ஹனுமன் சீதைக்கு ஆறுதல் மொழி கூறிவிட்டு அங்கிருந்து அவள் கொடுத்த சூடாமணியை எடுத்துக்கொண்டு ராமனிடம் சேர்ப்பதற்கு ஆயத்தமானார் ஹனுமான். புறப்படும் வேளையில் யோசித்த ஹனுமான், நாம் வந்த சுவடறியாமல் சென்றால் ராவணனுக்கு ராமன் வருவது எப்படி தெரியும்? அவனுடைய கர்ப்பபங்கத்திற்கு நாம் சிறிது அவனை பயமுறுத்தினால்தான் அவன் சீதைக்கு கொடுக்கும் துன்பம் நிற்கும் என்று எண்ணி அந்த நந்தவனத்தை அழித்தார் ஹனுமான். நந்தவனம் அழிவதை பார்த்த ராட்சசிகள் ஓடிச் சென்று ராவணனிடம் முறையிட்டார்கள். ஏதோ ஒரு குரங்கு வந்து நம்முடைய நந்தவனத்தை அழிக்கின்றது. அந்த குரங்கு சீதையிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தது. சீதையை பயமுறுத்தி கேட்டாலும் அவள் என்ன பேசினாள் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாள். அந்த குரங்கு எதுவென்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாள் என்றார்கள் ராட்சசிகள். ராவணன் உடனே தன் பெரும் சேனைக்கு ஆணையிட்டு அந்த குரங்கை
பிடித்து கொண்டு இப்பொழுதே வாருங்கள், முடிந்தால் கொன்றுவிட்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான். ராவணனுடைய வீரர்களுக்கும் ஹனுமனுக்கும் ஓர் பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ராவண வீரர்களுடைய தேர்களை பொடி பொடியாக்கினான் ஹனுமன். ராவணனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இதென்ன ஓர் பெரும் குரங்கு வந்து நம்முடைய நகரத்தை பொடி பொடியாக்குகின்றதே, ஏதேனும் தேவர்களின் சூழ்ச்சியோ என்று யோசித்தான் ராவணன். ஜம்புமாலி என்ற வீரனும் ஹனுமனின் கையில் மிதிப்பட்டிருந்தான். தன்னுடைய மகனான அக்ஷனை ராவணன் அனுப்பினான். அக்ஷன் தன்னுடைய திவ்ய அஸ்திரங்களையும் தன்னுடைய அழகான தேரில் குதிரைகளை பூட்டிக் கொண்டு சென்று ஹனுமனுடன் போரிட தயாரானான். முடிவில் அக்ஷன் மாண்டு போனான். இந்த யுத்தத்தின் முடிவை ராவணனிடம் தெரியப்படுத்த ஓடினார்கள். ராவணன் வெகுண்டெழுந்து தன்னுடைய மகனான இந்திரஜித்தை போர் புரிய அனுப்பினான். நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது. அவனை நீ இங்கு உயிருடன் அழைத்து வர வேண்டும், அல்லது அவனை அங்கேயே நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். இந்திரஜித்தும் தன்னுடைய திவ்ய அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேரில் போய் சேர்ந்தான். ஹனுமனை எதிர்த்து மிகவும் பெரிய போர் எழுந்தது. முடிவில் அவனுடைய அஸ்திரங்களை பொடி பொடியாக்கினார் ஹனுமன். இப்படி ஹனுமரை எதிர்க்க முடியாமல் இந்திரஜித்தும் போராடி கொண்டிருந்தான். அப்பொழுது இவனை இப்படியெல்லாம் அஸ்திரங்களால் அடக்க முடியாது என்று நீ தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை ஹனுமன் மேல் ஏவினான். அப்பொழுது ஹனுமான், இந்த அஸ்திரத்திற்கு நான் கட்டுப்படாவிட்டால் பிரம்மனை எதிர்த்ததாகிவிடும், அதனால் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டார் ஹனுமன். ராவணனின் தர்பாரில் கொண்டு போய் அவன் முன் நிறுத்தினார்கள் ராவணனுடைய சேனைகள். ஹனுமனை கண்ட ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஹனுமனை பார்த்து, இந்த துஷ்டன் யார்? எங்கிருந்து வந்தான்? யார் இவனை அனுப்பியது? இந்த லங்கைக்குள் ஏன் பிரவேசித்தான்? உண்மையை சொல்லும்படி கேளுங்கள் என்று உத்தரவிட்டான் தன்னுடைய மந்திரிகளுக்கு. உடனே ஹனுமான் தான் வந்த காரியத்தை ராவணனுக்கு தெரியப்படுத்தினான். நான் ராமனுடைய தூதன். ஜானகியை நீ சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாய். அவளை மீட்க ராமன் வருவான். உன் அழிவு நிச்சயம். இப்பொழுதே ராமனிடம் மண்டியிட்டு நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள். சீதையை அவனிடம் ஒப்படைத்து விட்டு வா, உன் உயிராவது மிஞ்சும் என்று இதமாக அவனுக்கு சொன்னான். இப்படி ஹனுமன் சொல்ல கேட்ட ராவணனுக்கு கோபத்தில், இவனை கொன்று மறுவேளை பார்ப்பேன் என்றான். உடனே தூதனை கொல்வது தவறாகும் என்று சபையிலிருந்து விபீஷ்ணன் எழுந்து சொன்னான். தூதனை கொல்லக்கூடாது என்று ராஜநீதி அறிந்தவர்கள் அனைவரும் சொல்லி வருவதால் இதை செய்ய வேண்டாம். அவனை அங்கஹீனம் செய்யலாம், அல்லது சிறிய தண்டனை கொடுத்து அவனை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று விபீஷணன் யோசனை கூறினான். விபீஷணன் சொல்ல கேட்டு ராவணன் ஒப்புக்கொண்டான். சரி, வானரத்திற்கு முக்கியமான லட்சணம் அதன் வாள். இதன் வாளை கொளுத்தி அடித்து துரத்தி விடுங்கள் என்றான் ராவணன். இப்படி அரக்கன் சொன்னதும் வேலைக்காரர்கள் ஹனுமனை கொண்டு போனார்கள். வாளுக்கு துணியை நன்றாக சுற்றினார்கள். எண்ணெயை விட்டு நெருப்பு வைத்து விட்டார்கள். வானரத்தின் வாலில் நெருப்பு. அவர் உடனே மேலே கிளம்பி லங்கையை முழுவதும் அந்த நெருப்பால் எரித்தார். பிறகு சற்றே கோபம் அடங்கிய பின், ஐயோ, அசோகவனத்தில் சீதை இருக்கிறாளே, அவளுக்கு ஏதேனும் நேர்ந்தால் என்ன ஆவது என்று எண்ணி லங்கையை எரிப்பதை அத்துடன் விட்டுவிட்டார். பிறகு தன்னுடைய வாளில் இருந்த நெருப்பை அங்கிருந்த குளக்கரைக்கு சென்று
அணைத்துவிட்டு பின்பு உடனே அசோகவனம் சென்றார் ஹனுமான். மரத்தடியில் உயிருடன் உட்கார்ந்திருந்த சீதையை கண்ணால் கண்ட பிறகு மகிழ்ந்து அவளை வணங்கி, தாயே, தாங்கள் நலமாக இருப்பதை கண்டேன். இது தங்களின் சக்தி. என்ன பாக்கியம்! நான் போய் வருகிறேன் என்று கூறினார் ஹனுமான். ஜானகியும், உன்னால் ஆகாத காரியமில்லை. சீக்கிரம் என் நாதன் வந்து இந்த அரக்கர்களை வீழ்த்தி என்னை அடையச் செய்வார். இது நீ ஒருவனே செய்ய முடியும். கோடிக்கணக்கான வானர சைன்யத்துடன் சுக்ரீவன் ராமலக்ஷ்மண வீரர்களுடன் இங்கு வந்து சேருவான். ராவணனும் அவன் துஷ்ட கூட்டமும் அழிந்து போவார்கள். ராகவன் உன்னுடன் அயோத்திக்கு திரும்பிச் செல்வான். வருத்தப்படாதீர்கள், மங்களம், சீக்கிரம் அவர்கள் வருவார்கள் என்று கூறிவிட்டு அவளை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று கொண்டார் ஹனுமன். கடலை கடந்து பறந்து வரும் ஹனுமான் தூரத்திலிருந்து மகேந்திரமலையின் சிகரத்தை கண்டார். அங்கே ஆராவாரித்து கொண்டிருந்த வானரர்களையும் ஜாம்பவானையும் அங்கதனையும் பார்த்து அடங்காத மகிழ்ச்சியடைந்தார். அவர்களும் கருடனைப் போல் பறந்து வரும் ஹனுமானை பார்த்து மகிழ்ச்சியில் குதூகலித்தார்கள். ஜாம்பவான் நிச்சயம் வெற்றியுடன் ஹனுமான் வந்து கொண்டிருப்பான் என்று அவர்களுக்கு சொன்னார். மலைகளும் மரங்களும் வானரர்களால் நிறைந்து விளங்கும் காட்சியை ஆகாயத்திலிருந்து பார்த்த ஹனுமான் ஆராவாரத்திற்கிடையில் மகேந்திரமலை மேல் இறங்கினார். ஹனுமானை பார்த்த வானரங்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். மூத்தவரான ஜாம்பவானை வணங்கி வாயுபுத்திரன் அங்கு நடந்தவையெல்லாம் சுருக்கமாகச் சொன்னார். அங்கதன் உடனே முன்னே வந்து, நாம் இந்த விஷயத்தை உடனடியாக நமது மன்னர் சுக்ரீவனுக்கு சொல்ல வேண்டும். அதனால் சிறிதும் தாமதிக்காமல் உடனே கிளம்புவோம் என்று சொல்லி அனைவரையும் ஆயத்தப்படுத்தினார். எல்லோரும் சந்தோஷமாகவும் குதூகலித்து கொண்டு ஆடியும் பாடியும் கிஷ்கிந்தையை நோக்கி போனார்கள். போகும் வழியில் மதுவனத்தை கண்டார்கள். வனத்தை பார்த்த வானரர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அங்கே இருந்த பழங்களையும் பூக்களையும் பறித்து தின்று குதூகலித்தார்கள். மதுவனம் அழிந்ததை அறிந்த சுக்ரீவன் யார் செய்தது இது என்று தெரிந்து கொண்டு, இது தன்னுடைய வானரங்களின் வேலைதான் என்று அறிந்து கொண்டு, அவர்கள் சென்று வந்த காரியம் ஜெயமாக முடிந்ததா என்று விசாரிக்க அவரும் புறப்பட்டார். ராமன் இருப்பிடம் நோக்கி ஹனுமார் போனார். ஒரு சிறிதும் தாமதிக்காமல் கண்டேன் சீதையை என்று சொல்லி ராமனின் துக்கத்தை தணித்தார். இப்படி சீதையின் உயிருக்கும் மாண்புக்கும் ஏதொரு தீங்கும் இல்லை என்பதை சுருக்கமாக ராமனுக்கு உணர்த்தினார் ஹனுமான். சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ராமனை கட்டி அணைத்து ஆனந்தப்பட்டார்கள். வானரர்கள், சீதை எங்கே இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், எப்படி கண்டீர்கள் என்று விவரமாகச் சொல்லுங்கள், எங்களுக்கும் பொறுக்க முடியவில்லை என்று கூறினார்கள். கண்டதையும் நடந்ததையும் எல்லாம் ராமச்சந்திரனுக்கு ஹனுமார் விளக்கினார். பிறகு சீதை ராமனை பற்றி கூறியவை எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார். கண்ணீர் மல்க ராமன் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சீதை ராமனிடத்தில் சேர்க்கச் சொன்ன சூடாமணியை எடுத்து பவ்யமாக ராமனிடத்தில் நீட்டினார். அதை கொடுக்கும் பொழுது சீதை சொன்ன வார்த்தைகளான, என்னை என் கணவர் வந்து சிறை மீட்டுச் செல்ல வேண்டும், இன்னும் ஒரு திங்கள்தான் நான் உயிருடன் இருப்பேன், அதற்குள் வராவிட்டால் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொன்னதையும் ராமனிடத்தில் கூறினார். பிறகு சூடாமணியை வாங்கிய ராமர் அதை கண்களால் பார்த்து கண்ணீரால் குளிப்பாட்டினார். பிறகு மெல்ல சீதையை மீட்க என்ன செய்யலாம் என்று
எல்லோரிடத்திலும் வினவினார். பிறகு ஒருமுகமாக அனைவரும் படையெடுத்துச் செல்வது, அதுவும் உடனே செல்வது என்று தீர்மானித்தார்கள். 1 திங்களே உயிருடன் இருப்பாள் என்ற செய்தி ராமனின் மனதை கஷ்டப்படுத்தியது. 1 திங்களுக்குள் செல்லாவிட்டால் என்ன ஆவது என்ற பதைபதைப்புடன், ஆனால் சீதை பத்திரமாக இருக்கிறாள் என்று சொன்ன ஹனுமனை வாழ்த்தி அனைவரும் இலங்கை நோக்கி பயணப்பட ஆயத்தமானார்கள். இத்துடன் ராமாயணம் சுந்தரகாண்டம் நிறைவடைகிறது. உங்களை மீண்டும் யுத்த காண்டத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.